வணக்கம். நாம இப்ப ரிவ்யூ பார்க்க போறது ஒரு அருமையான திரைப்படம். அதாவது எப்பா என்ன படம்டா இது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. மங்கை ஒரு கங்கை. அதுதான் படத்து பேரு. செம படம். என்னடா அதெல்லாம் இவ்வளவு நாள் பார்க்காம விட்டுட்டோம். தெரியாம போயிருச்சே அப்படின்லாம் நினைச்சேன். நீங்களாம் அவசியம் பாருங்க. என்ன ஒரு கிளைமேக்ஸ். யாருமே எதிர்பார்க்க முடியாத, யாருமே யூகிக்காத ஒரு கிளைமேக்ஸ். அத திரைக்கதை எழுதினவங்களுக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு அருமையான சபாஸ் படணும். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நிறைய சபா சொல்லலாம். அதாவது நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சரிதா, நதியா, சுரேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரிதா அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். நடிப்பு ராட்சசி அவங்க. அதாவது இந்த படத்துக்கு வசனம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நான் படம் பாதி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சீன்லாம் வரும். அதாவது நம்ம நடிப்பு ராட்சசி சரிதா அவர்கள் நல்ல ஒரு வக்கீலா இருப்பாங்க. சமூகத்துக்கு சேவை செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு அரசு வக்கீலா இருப்பாங்க. நல்ல வக்கீலா இருப்பாங்க. ஆனால் அவங்க திடீர்னு கொலைகாரனுக்கு, கற்பழிக்கிறவனுக்கெல்லாம் சார்பாக வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதுக்கு நியாயம் சொல்லுவாங்க அவங்க. நான் ஏன் இப்படி மாறினேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் அந்த இடத்துலலாம் வசனத்தை பார்த்தோன்னா, என்னடா அது தலைவர் கலைஞர் எழுதின வசனம் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் பின்னாடி போய் பார்க்குறேன். யாரு இது வசனம் எழுதுனது அப்படின்ட்டு. பார்த்தா எம்ஜி வல்லபன் அப்படின்னு பேர் போட்டிருந்துச்சு. ஐயா வணக்கம் உங்களுக்கெல்லாம். எனக்கெல்லாம் உண்மையிலேயே எம்ஜி வல்லபன் அப்படின்னா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிமே அவர்கள் வசனம் எழுதின படங்களை கொஞ்சம் பார்த்து ரிவ்யூ போலான் இருக்கேன். அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இடைவேளை சமயத்துல வரும். அதுக்கெல்லாம் வசனங்கள் ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். அந்த வசனங்கள்லாம் இல்லாட்டி அந்த படம் அங்க தொங்கி போயிருக்கும். அதே போல டைரக்ஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிவச்சந்திரனுக்கும் சரண்ராஜுக்கும் ஒரு ஃபைட் வரும். அதுல சரண்ராஜ் சாகுற மாதிரி வச்சாக்க அதுக்கப்புறம் கதையே ஓடாது. அது ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா பாருங்க, சரண்ராஜ் தான் செத்து போவாரு. அப்படின்னா அந்த இடத்துல டைரக்டர் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே சரண்ராஜ் போய் சாகுற மாதிரி வச்சா முட்டாள்தனமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டைரக்டர் அப்படி அதே பண்றாரு அப்படின்னா அந்த திரைக்கதை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான திரைக்கதை. டைரக்டர் பேர் டி ஹரிஹரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவரை பத்தி தகவல் தேடினாலும் இன்டர்நெட்ல எதுவும் கிடைக்கவும் இல்லை. விக்கிபீடியா பக்கத்துலலாம் அவரை பத்தி எதுவும் எழுதவும் இல்லை. அது மாதிரி அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காலத்துல நீங்க ரீமேக் பண்ணலாம். அதாவது என்ன சொல்றது, இந்த மலையாள படத்தை பாத்தீங்களா, அந்த ஹிந்தி படத்தை பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க படம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆளு 80ஸ்லயே அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, நமக்கு தான் தெரியல. அதுவும் இந்த படத்தை பத்தி சொல்றாருந்தா எப்படி சொல்றது, நமது நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச படம் இருக்கு பாருங்க, கௌரவம். அந்த படத்தை அப்படியே ஒரு ஃபீமேல் வெர்ஷன்ல எடுத்திருப்பாங்க. அதுல ஐயா டபுள் ஆக்ட்ல கலக்கிருப்பாரு. அப்பாவும் பிள்ளையுமா நடிச்சிருப்பாங்க. அதாவது பெரியப்பாவும் மகனுமா நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே கோர்ட்ல ஒருத்தர் எதிர்த்து வாதாடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதையும். சரிதா அவர்கள் தான் நதியாவை வக்கீலுக்கு படிக்க வைப்பாங்க. அதனால இருவரும் கூட பிறந்தவங்கலாம் கிடையாது. ஆனா சினிமாலாம் அப்படியே கதை எழுதி அழகா ஒரு அக்கா தங்கை பாச பிணைப்புலாம் அவங்களை கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கும். நதியா அவர்கள் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு கொலையை ஒண்ணு நேர்ல பாத்துருவாங்க. அதன் காரணமாக போலீஸா இருக்கிற நடிகர் சுரேஷையும் நமது நடிப்பு ராட்சசி நடிகை சரிதா அவர்களையும் சந்திப்பாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு உண்டாகும். அந்த கொலை கேஸை பார்த்ததுனால நதியா ரொம்ப ஆவேசமா இருப்பாங்க. அந்த கொலையை செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த கொலை செய்யப்பட்டவர் நதியாவுக்கு தெரிஞ்சவர். அதனால நதியா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொலையை செஞ்சவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. அதனால போலீஸா இருக்க சுரேஷும் சரி, வக்கீலா இருக்க சரிதாவும் சரி ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனா கோர்ட்ல போய் நதியா பொய் சாட்சி சொல்லிடுவாங்க. நான் அதை பார்க்கவே இல்லை, அந்த கொலையாளியா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால சரிதா அவர்கள் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் வெளியில வந்தோன்னா நதியா அவர்கள் அதை நியாயத்தை சொல்லுவாங்க, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி. சரிதாவும் அதை ஏத்துக்கிட்டு வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுக்கும்போது நதியாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீ போய் வக்கீலுக்கு படி அப்படின்னு சொல்லி அவங்கள பெங்களூருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நதியா பெங்களூர்ல போய் 3 வருஷம் வக்கீலுக்கு படிப்பாங்க. படிச்சுட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா நடிகை சரிதாவோட வாழ்க்கையே மாறி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க படத்தை பாருங்க. அதாவது நடிகை சரிதா அரசு வக்கீலா நடிச்சிருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்புல ஈடுபடுறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாதாடி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க.
ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா நடிகர் சரண்ராஜுக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இப்படி ரொம்ப நேர்மையான வக்கீலா இருப்பாங்க. ஆனால் நதியா பெங்களூர்ல வந்து படிச்சுட்டு வரும்போது பார்த்தா அப்படியே சரிதா அவர்கள் வந்து மாறி இருப்பாங்க. கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிப்பு செய்யறவனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவெல்லாம் வாதாடி விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. இதனால நதியாவுக்கும் சரிதாவுக்கும் பிடிச்சிக்கிறது. உங்க கொள்கை வேற, என் கொள்கை வேற அப்படின்ட்டு போயிருவாங்க. போனவங்க ஒரு கேஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக வாதாடுற மாதிரி ஆயிரும். அதாவது நதியா அவர்கள் வந்து அரசு வக்கீல் ஆயிருவாங்க. சரிதா அவர்கள் ஒரு கொலை குற்றவாளிக்கு ஆதரவா வாதாடுவாங்க. அப்படியே கௌரவம் கதை மாதிரியே இருக்குல்ல, அப்படியேதான் இருக்கும். நல்லா அருமையா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, இந்த கோர்ட் சீன்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த படத்தை அவசியம் பாருங்க. இந்த படத்துக்கு அந்த வசனம் எழுதுன அதான் எம்ஜி வல்லவன் ஐயா அவர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த கோர்ட் சீனுக்கெல்லாம் யாராச்சும் கட்டாயம் வக்கீல்கள் வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. வசனங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. ஐயோ, அருமையாக வசனம் எழுதியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கோர்ட்ல வந்து இப்படி ஏத்து வாதாடுறாங்க. யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறதுதான் கிளைமேக்ஸ். ஆனால் அது மட்டும் கிளைமேக்ஸ் இல்ல, யார் ஜெயிச்சாங்கன்றது கிளைமேக்ஸ் இல்ல. கிளைமேக்ஸே ஒரு பெரிய ட்விஸ்ட். நீங்க 1000 படம் பார்த்திருப்பீங்க, இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு திரைப்படம், ரொம்ப அருமையான திரைப்படம். இந்த படத்தை கோவை தம்பி அவர்களின் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, லட்சுமிகாந்த் பியாரேலால் அவங்க வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஹம் ஹிந்தி திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துக்கு அவங்க தான் மியூசிக். இந்தியில கொடி கட்டி பிறந்த இசையமைப்பாளர்கள் இரட்டையர்கள் லட்சுமிகாந்த் பியாரேலால். அவங்க தான் அந்த படத்துக்கு இசை. ஒரு பாடல், ரொம்ப ஹிட்டான பாடல் ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்னை மாதிரியே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா, இளையராஜா அவர்களின் பாட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீராடி வா தென்றலே, வாய்ஸுக்கு அவ்வளவுதான் வரும். இந்த பாடல் தான். அப்புறம் ஒளிப்பதிவு வந்து யு ராஜகோபால் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கும். ஒளிப்பதிவு அப்படிங்கிறது அருமையா இருக்கும். அதுவும் நதியா அவர்கள் வந்து ரோட்ல எல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த ரோட்ல எல்லாம் டான்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து இருட்டுல எடுத்திருப்பாங்க. அப்படி இருட்டுல அதெல்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த கலர் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இருட்டுல எல்லாம் எப்படி படம் எடுக்கிறது, ஒளிப்பதிவு பண்றது அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்ட கத்துக்கலாம். அப்படி ஒரு தரமா ஒளிப்பதிவு இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்தை வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இன்னைக்கு மார்ச் 8, 2024 மகளிர் தினம். இதுல பாத்தீங்கன்னா 2 மகளிர் வந்து கலக்கியிருப்பாங்க. நடிகை சரிதாவும் நடிகை நதியா அவர்களும் இந்த படத்துல கலக்கியிருப்பாங்க. அதனால மகளிர் தின வாழ்த்துக்களாக இந்த படத்தை வந்து ஒரு ரிவ்யூ பண்றேன் உங்களுக்காக. மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து மகளிருக்கும். நன்றி, வணக்கம்.